இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா 23 அஞ்சாம் தேதி. பொதுவாக 5ல் 23க்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் உண்டு. 5, 14, 23 இந்த டேட்டில் பிறந்தாலும் 5ஓட ஆதிக்கம் தான். அதில் 23ங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஒரு செடி வளரலைன்னா கூட அந்த செடிக்கு வந்து சின்னதாக ஒரு டேக் மாதிரி போடணும். அந்த 23ன்னு போட்டு ஒரு அட்டையில் 23 எழுதிக்கிட்டு அந்த செடி மரத்துக்கு கீழே தொங்க விட்டு நம்ம கரெக்டாக பராமரித்தா அந்த செடி வேகமாக வளருமா. அது மாதிரி ஒரு கட்டடம் வளர்ச்சி இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம சாக் பீஸில் மார்க்கரில் 23ன்னு எழுதி வைக்கலாம். 2னாவே உங்களுக்கு தெரியும் சந்திரன் அம்சம் கொண்ட நம்பரு, 3னா குரு அம்சம் கொண்ட நம்பரு. இது குருச்சந்திர யோகம் அப்படிங்கிற மாதிரி கூட இந்த நம்பர் குறிக்கும். எது பண்ணிங்கனாலும் இன்றைக்கி பண்ணிங்கனாலும் வளரும், தொடரும், நல்ல க்ரோத் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐதீகம். 5ஆம் நம்பருக்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா நல்ல புகழ், யோகம், வெற்றியை கூடிய அமைப்பு உண்டு. இந்த அரைக்காசு 108 அம்மனில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மன் வச்சுருக்காங்க. ஒரு துர்க்கை அம்மன் ஒரு அம்மன் ஒருத்தர் ஸ்பான்சர் கொடுத்தாரு. கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் படம் எடுத்தார். படம் எடுத்துகிட்டு என்ன சொன்னார், நான் இந்த படத்தில் வந்து ஒரு பேர் வச்சுருக்கேன், இந்த பேர் கரெக்டாக வருதா பாருங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். அது அந்த பேரை கூட்டி பார்த்தா 23/5 வந்தது. அவரோட டேட் ஆஃப் பர்த்தும் பார்த்தீங்கன்னா 5க்கு ரிலேட்டடாக வரும். அதான் என்ன சொன்னேன், சார் நீங்கள் கரெக்டாக 5 நல்லாயிருக்கும், அதில் 23 நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் 23 பேர் வைங்கன்னு சொன்னேன். அப்புறம் அந்த படத்தில் ஒரு பேர் கூப்பிடணும், அந்த பேரோட நேம் வந்து எழுத்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு பேர் அனுப்பிச்சி விட்டார். அந்த பேரை கூட்டி பார்த்தா 14 வந்துச்சு. சார் இதுவும் நல்லா சூப்பராக வந்திருக்குது, கரெக்டாக இருக்குது, யோசிக்காமல் இதே படத்தில் கூப்பிட்ற கேரக்டருக்குன்னு இதே பேர் வைங்க, படத்தோட பேர் இதே மாதிரி வைங்கன்னு சொன்னேன். அப்படின்னா அந்த படத்தோட ஓப்பனிங்கை பார்த்தீங்கன்னா சின்ஸ் 1976 அப்படி போடுவாங்க. அதை கூட்டிங்கன்னா கூட 23/5 வரும். அந்த படத்தில் நடிச்ச ஹீரோட டேட் ஆஃப் பர்த் கூட்டினா 5, அந்த படத்தோட ஹீரோயினோட 5, அந்த படத்தில் மெயின் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருப்பார் அவரோட டேட்டும் 5, அந்த படத்தில் அவர் கூப்பிட்ற கேரக்டர் பேரும் கூட்டினா 14/5. ஸோ எல்லா 5 இணைஞ்சு 23 சேர்ந்து வந்தனால அந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆகி அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வரையும் போய் இப்போ 4த்துக்கு அது ப்ரோக்ரஸ் ஆகிட்டு இருக்குது. வளர்ச்சி க்ரோத்தை நம்ம கண்ணுக்கு எதிர குறிக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு உணர்த்துது. நமக்கு திறமைகள் வேணும், உழைப்பு வேணும், அதிர்ஷ்டம் வேணும், இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதுவும் இருந்தால்தான் ஒரு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியோட குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வெற்றி வந்து அபரீதமான வெற்றி நமக்கு அமையும். அந்த மாதிரி அபரீதமான வெற்றியை, குரோத்தை, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய எண் வந்து 23/5. அதாவது கண்டிப்பாக நீங்களும் எப்பப்பெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த 23ஆம் தேதியை 5 கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது எப்படி ஃபாலோ பண்ணால் அக்கௌண்ட்டில் கூட 2300 டெபாசிட் பண்ணலாம், 2300 வித்ட்ரா பண்ணலாம். ஒரு ஹோட்டலில் போனால் கூட 23ஆம் நம்பர் ஹோட்டல் ரூம் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக அந்த ரூமுக்கு போய் ஸ்டே பண்ணுங்கள். அது மாதிரி 23 எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அந்த எண்ணை கரெக்டாக பயன்படுத்துங்க. பயன்படுத்த இது வந்து உங்களுக்கு நல்ல க்ரோத்து, நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு இன்றைய சந்திராம்சம் கொண்ட நாள் 23/5 என்கிறது குபேரனுக்கும் உகந்த எண். நீங்கள் குபேரன் அப்படி எழுதினாவே நியூமராலஜி வேல்யூ பார்த்தீங்கன்னாவே 23/5 தான் வரும். அதனால் இன்றைக்கி நாளில் அந்த 23 நீங்கள் பற்றி விஷயம் தெரிஞ்சுக்கிறவங்க எல்லாருக்குமே குபேரனருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். லக்ஷ்மி பேர சம்பத்து கொட்டட்டும், அரைக்காசமணியினருள் என்றென்றும் கிட்டட்டும்.